வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கெமிக்கல் கைனடிக்ஸில் கிராப்பில் மெயினாக ஜீரோ ஆர்டர் தட் இஸ் வந்து எனக்கு கிராப் வந்து எனக்கு கம்பல்சரி ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ஆருக்கும் ஏவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஏனுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு கிராப் வரையும் போது எப்போயுமே ஜீரோ ஆர்டர்னாக்க ஏனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே கான்ஸ்டன்ட்டு. அதனால் வந்து எனக்கு கிராப் எப்படி வரும் அட் ஏடிக்கும் அட் டைம் டீயில் ஏனுடைய கான்சன்ட்ரேஷனுக்கும் டைமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராப் வரையும் போது நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது நமக்கு. அதே டி ஆஃபுக்கும் ஏ நாட்டுக்கும் கிராப் வரையும் போது ஆரிஜின் வழியாக வந்து கிராப் போகுது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி 100% கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் ஏ நாட்டினுடைய கான்சன்ட்ரேஷனுக்கும் வரையும் போது கிராப் இப்படி போகும். நெக்ஸ்ட் ஆல்ஃபா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஏ நாட்டுக்கும் கிராப் வரையும் பொழுது உங்களுக்கு கர்வ் கிடைக்குது. சரியா? இது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம கிராப் பண்ணால் ஆர் வேல்யூக்கும் நமக்கு ஏவுக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஏவுக்கும் கிராப் வரையும்போது ஆரிஜின் வழியாக கிராப் போகும். லாக் ஏடிக்கும் டிக்கும் கிராப் வரையும்பொழுது நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்என் ஏடிக்கும் டிக்கும் நேச்சுரல் லாகரிதமுக்கும் அதுக்கும் கிராப் வரையும்போது கிராப் அதே மாதிரி தான் வரும். டி ஆஃப்க்கும் ஏ நாட்டுக்கும் கிராப் வரையும்போது எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனு ஏ நாட்டினுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அதனால் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக போகும். ஏடிக்கு டிக்கு கிராப் வரையும் போது உங்களுக்கு கர்வ் கிடைக்கும். அவ்வளோ. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.